3 கிராமம் கிட்டத்தட்ட 2000 மக்கள் நல்லா நைட்டு நிம்மதியாக அவங்கவுங்க வீட்டில் தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய மலை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு விடிய காலம் 3 மணிக்கு அப்படியே பொதன்னு சரிஞ்சு வேகமாக விழுது. ஸோ நிலச்சரிவு ஏற்படுது. அப்படியே தூங்கிக்கிட்டு இருந்தால் 2000 மக்களுமே உயிரோட மண்ணோட மண்ணை அப்படியே புதஞ்சு போயிடுறாங்க. என்ன அஜித் ஏதோ படத்தில் கதை சொல்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது படத்துலையோ கதையோ கிடையாதுங்க. நிஜமாக ரியல் லைஃப்பில் நடந்திருக்குது. ஸோ எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பப்புவா நியூகினியா அப்படின்ற நாட்டில் தான். கிட்டத்தட்ட இந்த சம்பவம் நடந்து 4 நாட்கள் ஆகுது. 4 நாட்கள்லையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் 6 பேர்த்த மட்டும்தான் வந்து இறந்த நிலைமையில் உடல்களாக மீட்டிருக்கிறாங்க. மீதி மக்கள்லாம் என்ன ஆனாங்க, அவங்கெல்லாம் எப்படி மீட்க போகிறாங்க அப்படின்னே தெரியாமல் அந்த நாடே வந்து பார்த்திங்க அப்படின்னா சோகத்தில் தவிச்சிக்கிட்டு இருக்குது. ஸோ என்ன நடந்துச்சு, இந்த ஒரு சம்பவத்தினால 2000 பேர் எப்படி மண்ணோட மண்ணாக புதஞ்சு போனாங்க, ஏன் வந்து இன்ன வரைக்கும் அந்த இறந்து போனவங்கள மீட்கிறதுல இவ்வளோ சிரமமாக இருக்குது அப்படின்ற எல்லாத்த பற்றியுமே முழு விளக்கமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ பட்டாலியன்ஸ், நான் உங்கள் அஜித். நம்ம சேனல் ஏகே விர்ச்சுவல் ஸ்பீச்சஸ். பப்புவா நியூகினியா அப்படின்ற இந்த நாடு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியா நாட்டுக்கு வடக்கு பகுதியில் பசிபிக் பெருங்கடலில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு தீவு நாடு தான் இந்த பப்புவா நியூகினியா. கிட்டத்தட்ட 11 லட்சம் பேர் இங்கே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. உலகத்திலேயே 3வது மிகப்பெரிய ஒரு தீவு நாடு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுவும் பப்புவா நியூகினியா தான். ஸோ இந்த நாட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மே 24 வெள்ளிக்கிழமை நைட்டு பயங்கரமாக வந்து மழை பெய்யுது. கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிற்காமல் அடித்து வெளுத்து வாங்குது மழை. ஸோ அப்படி மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கா மாகாணத்தில் முங்காலோ அப்படின்ற மலைத்தொடரில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி வந்து நைட்டாக விடிய காலம் 3 மணிக்கு அப்படியே சரிஞ்சு விழுது கீழே. நம்ம இந்தியா டைம் படி வந்து பார்த்திங்க அப்படின்னா நைட்டு 12:30 மணி. அப்படி விழும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்பலி அப்படின்ற கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே மண்ணோட மண்ணை அப்படியே புதஞ்சு போகிறாங்க. ஸோ 2000 மக்களும் உயிரோட புதஞ்சு போனாலும் 3 கிராம மக்கள் அப்படியே மண் போட்டு மூடிடுது. மீதி 6 கிராமங்கள் வந்து இந்த ஒரு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது நடந்து விடிய காலம் 3 மணிக்கு நடந்த உடனே அடுத்த நாள் காலையில் தான் வந்து எல்லாத்துக்கும் நியூஸ் தெரியுது. ஸோ இராணுவம் அவங்களாம் வராங்க, மீட்பு பணி குழுவினரும் வராங்க, பேரிடரில் இருக்கக்கூடிய அந்த குழுவும் வந்து மீட்கிறதுல வந்து பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு சந்தேகம். எங்கே தொடங்கிறது, எங்கேருந்து ஆரம்பிக்கிறது, எங்கே போய் யாரை எப்படி தோண்டி எடுக்கிறது, யார் எங்கே இருக்காங்க அப்படின்றதே தெரியல. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அளவுக்கு பயங்கரமாக நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 8 மீட்டர் அப்படின்னா 26 அடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆழத்தில் போட்டு அப்படியே மூடி இருக்குது. ஸோ அதனால் மக்கள் எங்கே இருக்காங்க, எங்கெங்கெல்லாம் இருந்தாங்க, உயிரோட இருக்காங்களா இல்லையா அப்படின்றதே தெரியல. ஒரு நிலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சரிஞ்சு விழும்போது ஓரளவுக்கு சரிஞ்சு விழலாம். இது எந்த அளவுக்கு வந்து சரிஞ்சு விழுந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால்பந்து மைதானம் இருக்குது இல்லைங்களா, ஸோ அந்த ஒரு கிரவுண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3-4 கிரவுண்டு இருந்தால் எந்த அளவுக்கு வந்து லென்த்தாக இருக்குமோ அந்த அளவுக்கு மலையிலேருந்து சரிஞ்சு அப்படியே கீழே விழுந்திருக்கு. இதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மீட்பு குழுவினர் வந்து அந்த உடல்கள்லாம் மீட்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 4 நாட்கள் ஆகிருக்கு. 4 நாட்கள் ஆகியுமே 6 உடல்களை மட்டும்தான் வந்து எடுத்துருக்குறாங்க இறந்த நிலைமையில். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மக்கள் எல்லாருமே பரிதவிச்சிக்கிட்டு இருக்காங்க. தூசி, குப்பை, மண், பாறை, அதுவும் இல்லாமல் இன்னும் நிறைய தண்ணி வந்துக்கிட்டே இருக்குதாமா, அதாவது சரிஞ்சு விழுந்த அந்த மண்ணிலேருந்து. அப்போ மறுபடியுமே அந்த நம்ம போய் மீட்கிறோம் அப்படின்னா மறுபடியும் அந்த மண்ணை சரிஞ்சு கீழே விழுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பயங்கரமாக வந்து இந்த ஒரு விபத்து வந்து நடந்துருக்கு. ஓகே அஜித், 4 நாள் ஆகியுமா இன்ன வரைக்கும் இந்த மக்களை வந்து மீட்க முடியல அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே வந்து அந்த மலைத்தொடரில் ஒரு ரோடு இருக்குது. அந்த ரோட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மலை சரிஞ்சு விழும்போது அந்த ரோட்லேயும் சேர்ந்து விழுந்துருச்சு. இதனால் நிறைய எக்யூப்மெண்ட்டெல்லாம் வந்து உள்ளே எடுத்துகிட்டு வரவே முடியல. ஸோ ஆளுங்க வந்து நடந்து போய் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு மீட்பு பணியை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கையில் கிடைக்கக்கூடிய இந்த மண்வெட்டி, அதுக்கப்புறம் கடப்பாறை, கட்டில், சின்ன சின்ன முள்ளிடிக்கி, இதெல்லாம் வச்சு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பறிக்க முடியாமல் எல்லாம் பறிச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ எல்லோரும் அழுவுறது, அது மட்டும் இல்லாமல் இவங்க மீட்கிறதெல்லாம் பார்க்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பாவமாக இருந்துகிட்டு இருக்குது. ஸோ அந்த வீடியோவை நீங்களுமே பாருங்களேன்.
ஸோ இந்த அளவுக்கு நடந்திருக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய மக்களுமா இருக்கட்டும், இல்லை அங்கே இருக்கக்கூடிய பேரிடர் மீட்பு குழுவாக இருக்கட்டும், இராணுவமாக இருக்கட்டும், யாரால் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? கிட்டத்தட்ட ஒரு 26 அடிக்கு வந்து மண் சரிஞ்சு விழுந்திருக்குன்னா அது உள்ளே இருக்கவங்க கண்டிப்பாக உயிரோடு இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்ற நிலைமையில தான் இருந்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் யாருமே உதவிக்கு வரலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியாவில் கேர் ஆஸ்திரேலியா அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்காங்க. ஸோ மனிதாபிமானம் அமைப்பு. ஸோ அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா, நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறோம், கண்டிப்பாக வந்து இந்த ஒரு ஆஸ்திரேலியா பப்புவா நியூகினியா அப்படின்ற நாட்டுக்கு அண்டை நாடு தான், அதனால் உறுதுணையாக கடைசி வரைக்கும் இருப்போம், கண்டிப்பாக அங்கே இறந்த மக்கள் இருப்பாங்க இல்லைங்களா, அந்த குடும்பங்களுக்கு ரொம்ப ஆதரவாகவே இருப்போம், ஸோ யாருமே கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஆஸ்திரேலியாவும் சொல்லியிருக்கிறாங்க, அந்த அமைப்பும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு துயரமான சம்பவத்தில் ஒரு நாட்டோட ஹெல்ப்பு ரொம்ப ரொம்ப அவசியம். அதை வந்து ஆஸ்திரேலியா பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு ஒரு சல்யூட். அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏன் இவ்வளோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நார்மலாகவே இந்த ஒரு நாட்டில் நிலச்சரிவு, அதுக்கப்புறம் நிலநடுக்கம், சூறாவளி, புயல், நிறைய இயற்கை பேரிடர், எரிமலை வெடிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது வந்து இந்த நாட்டில் நடக்கிறது ரொம்பவே சகஜம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஏகப்பட்ட பேரிடர் நடந்தாலும் இப்போ நடந்திருக்கக்கூடிய இந்த ஒரு விபத்து தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் சேதத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதிக எண்ணிக்கையிலான மக்கள் வந்து இப்போ தான் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த நாடு சொல்லியிருக்காங்க. ஒரு சனிக்கிழமை வாக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 697 பேர் தான் வந்து இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லி ஐநாக்கிட்ட வந்து பப்புவா நியூகினியா நாடு வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் நேற்றுக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2000 பேர் இறந்து போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த நாடு சொன்னனால வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் நம்ம எல்லாருமே இந்த ஒரு நியூஸை பேசிக்கிட்டு இருக்கிறோம். 2000 பேர்னால் யோசிச்சு பாருங்கள், 690 பேர்னாலே நம்மளால் ரொம்ப தாங்க முடியாது. ஸோ அந்தளவுக்கு துயரமான சம்பவம். 2000 பேர் அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ இந்த ஒரு சூழ்நிலையில் இந்த நாட்டில் தானே நடந்திருக்கு, அந்த நாட்டில் தானே நடந்திருக்கு அப்படின்லாம் பேச முடியாது. ஸோ இந்த ஒரு விபத்து நம்ம நாட்டில் நடந்திருந்தாலும் மற்ற நாடு ஏதாவது ஹெல்ப்புக்கு வரலாம் இல்லைங்களா? அதனால் இந்த டைம்லையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பக்கத்து நாடு ஆதரவாக இருக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த ஒரு துயர சம்பவத்திலேருந்து நம்ம என்ன கற்றுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எப்போ யாருக்கு என்ன வேணால் நடக்கலாம் அப்படின்றதான் இந்த ஒரு சம்பவத்திலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. கிட்டத்தட்ட 1180 வீடுகள் வந்து அப்படியே இடிஞ்சு அப்படியே ரொம்ப வாழ்கிறதுக்கே தகுதி இல்லாத மாதிரி அந்த ஏரியா ஆயிடுச்சு. ஸோ ஏன் அஜித் இந்த மாதிரி வந்து ஒரு சிச்சுவேஷனில் இந்த மாதிரி வந்து நடக்கக்கூடிய இந்த ஒரு நிலைமையில் மக்கள்லாம் எதுக்கு இந்த இடத்துல வாழ்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்டே இருக்குது. கிட்டத்தட்ட 80% மக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கிராமங்களில் வாழ்கிறதுக்கு தான் வந்து ரொம்பவே விரும்புகிறாங்களாமா. ஸோ என்ன தான் வசதியே இல்லைனா கூட எங்களுக்கு அங்கே தான் வாழ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 80% மக்கள் வந்து அந்த நாட்டில் வாழ்கிறாங்க. ஒரு 20% மக்கள் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வசதியோட, அதுவும் குறைஞ்ச வசதியோட சிட்டிக்குள்ளே வாழ்கிறாங்க. மீதி 80% மக்கள் இந்த மாதிரி மலைப்பகுதியில் வாழும்போது இந்த மாதிரி ஒரு பேரிடர் நடக்கும் அப்படின்னு சொல்லி யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ எதிர்பார்க்காத நிலைமையில இப்படி நடந்திருக்கு. இன்னுமே இதில் துயரமான விஷயம் என்னென்னா, எங்கே ஆரம்பிக்கிறது, எங்கேருந்து தோன்றது, தோண்ட எவ்வளோ தான் தோன்றது, எவ்வளோ பேர்த்த காப்பாற்ற போகிறாங்க, இன்னும் எவ்வளோ நாள் வந்து மீட்பு பண்ணி நடக்க போகுது, எதுவுமே தெரியலங்க. ஸோ பிளாங்காகவே அந்த நாடு இருந்துகிட்டு இருக்குது. ஸோ இந்த ஒரு நியூஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க, அவங்க எல்லாரோட ஆத்மாவும் சாந்தி அடையட்டும். சப்போஸ் இன்னும் உள்ளுக்குள்ளே உயிரோடு இருக்கவங்கள மேக்ஸிமம் காப்பாற்ற பார்க்கலாம். இருந்தாலும் 26 அடி ஆழம்னா யோசிச்சு கூட பார்க்க முடியலங்க. ஸோ என்ன நடக்கும் அப்படின்றது ஆண்டவனுக்கு தான் தெரியும். ஸோ இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. உண்மையை பேசுவோம், நேர்மையாக பேசுவோம். பை பாய், டேக் கேர்.